ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. விவான் குட்டிக்கு முடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு இல்லையா? இது வந்து நான் ஹேர் கட் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. ஸோ அதனால் குடுமி போடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பொண்ணு இருந்தது அழகாக வந்து இந்த மாதிரி குடுமி போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அழகாக பண்ணி பார்க்கலான்னு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி 2 ஆண் பிள்ளைங்க இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து எப்போயுமே அந்த ஆசை வந்து நிறைவேறாத ஆசைவே இருக்குது. அதனால் எங்ககிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷத்தையே நாங்கள் வந்து பொன் பிள்ளையே வந்து அப்பப்போ அலங்காரம் பண்ணி பார்த்துப்போம் இல்லையா? ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஒரு குழந்தை ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டோன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். ரெட்டை சொல்லி விவானுக்கு இந்த ரெட்டை சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஸோ ரெட்டை சொல்லி வாழுன்னுவாங்க, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபண்ணுக்கு தான் கேட்குறேன். ஸோ பார்த்து சிரிச்சுக்கலாம். ஸோ அந்த குடுமையை வந்து உங்கள் பாட்டி கேட்டு காட்டணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான் ரூம்குள்ளே. சார் நீங்கள் யாராவது ஐயோ எனக்கு பொண்ணு இல்லையே, பொண்ணு இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா? நான் சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் நினைப்பேன். ஸோ குழந்தை வந்து பொன் குழந்தை இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுத்த மாதிரி நிறைய வந்து நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஈவினிங் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க எக்ஸிபிஷனுக்கு. அதனால் வந்து மதியானம் விவான் குட்டிக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பாடை ஊட்டிட்டு தான் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து டொமேட்டோ பப்பு பண்ணியிருக்கேன். நான் வந்து கையில் வந்து பிசைறதை விட இந்த மாதிரி நம்ம மற்ற வச்சு பிசைஞ்சோம் அப்படின்னா, பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு பிசைஞ்சோன்னா சாப்பாடு நல்லா ஸ்மாஷ் ஆகும். ஸோ அதனால் இதை வச்சு பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக்கிறப்ப நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விழுங்குறதுக்கு நல்லாயிருக்கும். டொமேட்டோ பப்பு ரொம்ப பிடிக்கும் விவான் குட்டிக்கு. நிறைய தக்காளி போட்டு துவரம்பருப்பு நல்லா வறுத்து நெய் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம அந்த என்ன சொல்கிறது தால் டைப்பில் நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி காய் வந்து அவனுக்கு அந்த வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். அதையும் வச்சு ஊட்டி விட்டுருவேன். ஸோ சாப்பாடு விஷயத்தில் வந்து விவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது இல்லாமல் அவன் எது கொடுத்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரேவந்த் ரொம்ப சூஸியாக இருந்தான் அந்த டைமில். ஸோ அவனை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணுன்னே பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ சின்ன பிள்ளைக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். பூசணிக்காவும் சாப்பிடணும், பாவக்காவும் கொடுத்துட்ருக்கேன். சம்டைம்ஸ் நான் பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் கூட சாப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து குழந்தை சாப்பிடணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு வெண்டைக்காய் வச்சு ஊட்டினான்னா சாப்பிட்ருவான். அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம சாதம் வந்து ஊட்டுறப்போ கொஞ்சம் வெதுன்னு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சாப்பாடு நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து கெட்டில் சூடு பண்ணி நான் சிப்பலில் போட்டு வச்சுட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 12 to 1:30 மணிக்குள்ளே சாதம் ஊட்டிடுவேங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பாடு ஊட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்கு மேலே பாலோ இல்லை ஸ்நாக்ஸோ கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து டிவியோ ஃபோனோ காட்டாமல் சாதம் ஊட்டுறதுன்றது வந்து இந்த ஏஜில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கார்ட்டூன் ஒன்று டிவியில் ப்ளே பண்ணிவிட்டு அந்த டைமில் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். பட் இது வந்து நல்லதில்லை அப்படின்றாங்க. ஸ்க்ரீன் காமிச்சிக்கிட்டு குழந்தைக்கு சாதம் ஊட்டக்கூடாது, ஃபோனை காமிச்சிட்டு சாதம் ஊட்டக்கூடாது அப்படின்றாங்க. பட் என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் எனக்கு அது வழி இல்லாதப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைம் பீங்க் அது மாதிரி பண்ணிடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ பாக்ஸில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து இன்றைக்கி நான் வந்து கருவேப்பிலை சாதமும் தயிர் தான் தொட்டு சாப்பிட போகிறேன். ஸோ நிறைய வந்து ரைஸ் வந்து சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸில் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் மதியான டைமில் கண்டிப்பாக ரைஸ் சாப்பிடுங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்றதுக்காக சாப்பாடை ஃபுல்லாக தயவு செஞ்சு குறைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட மரபே பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சாப்பிட்டு வளர்ந்தோம். ஸோ அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணி இருந்தாலும் நீங்கள் ரைஸ்க்கு மறக்காமல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்டார்விங் மோடுக்கு போய்டுவீங்க. ரொம்ப வந்து அட் அ டைம் நிறைய சாப்பிட்ற மாதிரி மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற தப்பே கிடையாது. ஸோ ஸ்லோ ப்ராசஸ் ஆனால் ஸ்டடி ப்ராசஸ் தான் பண்ணால் போதும். நிறைய பேர் வெயிட் லாஸுக்கான டிப்ஸ் சொல்லுங்கக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு நம்ம வ்ளாகில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கொள்ளு பொடி இந்த மாதிரி கூட நம்ம அழகாக சேர்த்துக்கலாம். அந்த கொள்ளு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நான் ரெசிபியோடு உங்களுக்கு அழகாக நெக்ஸ்ட் வ்ளாகில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பொடி பண்ணி வச்சுனா கூட நம்மளுக்கு வந்து வீட்டில் குழம்பு பண்ண முடியலனா கூட பொடி போட்டு சாப்பிட்டுட்டு அழகாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் பேக் நான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ விவான் குட்டிக்கு நான் வெளியில் போகிறனால பார்த்திங்கன்னா பால், அப்புறம் டைப்பர், இன்னொரு எக்ஸ்ட்ரா துணி இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கேரி பண்ணுவேன். ஏன் அப்படின்னா குழந்தைங்க நமக்கு தெரிய டக்குன்னு ஏதாவது சிந்திப்பாங்க. அதனால் எப்போவுமே கையில் வந்து ஒரு ஸ்பேர் துணி வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி டைப்பர்ஸ் வந்து ஒரு 3 டைப்பர்ஸ் கேரி பண்ணுவேன். ஸோ டைப்பர் பேக் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லா பிராண்டட் டைப்பர் பேக் தான். இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸும் சரி, நம்மளுக்கு அந்த யூசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அழகாக ஒன்று சொல்லிட்டு அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா டைப்பர் பேக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இது ஒரு நல்ல சஜஷன். நல்லா வந்து உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம 2 ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வார்மாக வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு இன்சுலேட்டட் அந்த ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிப் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வைப்ஸ் வைக்கிறதுக்குமான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு இதே பேக்கில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்து நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு போகலன்னா கூட உங்கள் ஃபோன் அண்ட் கேஷ் வச்சுக்கிறதுக்கான ஒரு குட்டி பாக்கெட் மாதிரி கொடுத்துட்டாங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ விவான் குட்டி ரெடி ஆகிட்டான் பாருங்கள். சூப்பராக வந்து அவனுக்கு ஒரு பேக் வாங்கிட்டு வந்தால டிமார்ட்டில், அந்த குட்டியாக அந்த சிங்கக்குட்டி இருக்கிற மாதிரி ஒரு பேக்கு, அதை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரே ஒரு கார் டாய் மட்டும் இருக்குது. என்னோட கண்ணாடியை போட்டுன்னா அவர் வந்து எக்ஸிபிஷனுக்கு கிளம்பிட்டார். ஊருக்கு முன்னாடி கிளம்பியும் அப்படியே உட்காந்துட்டு எல்லாரையும் வா வா வான்னு கிளப்பிட்டே இருப்பான். ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன், அது வந்து இப்போது திருப்பி கொஞ்சம் கேர்ள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் ப்ரஷ் வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சூப்பராக ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி எல்லாம் 5 ஹீட் செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷேப்பில் இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக நீங்கள் கோம் பண்ணிக்கலாம். இதில் பிடிசி ஹீட்டிங் டெக்னாலஜி இருக்குங்க. அதே மாதிரி ஆன்டி ஸ்கேப் டிசைன் அப்படின்றதால உங்களுக்கு நார்மலாக கோம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோ ஷட்டர் ஃபீச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும், சீக்கிரமாக ஹீட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து காட்டுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மீடியமில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு வாட்டி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வளர அந்த வளர ஹேர் வந்து திருப்பி நம்ம நார்மல் அந்த ஹேரோட டெக்ஸ்டரில் தான் இருக்கும். ஸோ கேர்லியான கேர்லி அந்த மாதிரி உங்களோட ஹேர் நேச்சுரலாக ஹேர் என்ன வர டெக்ஸ்டர் இருக்குமோ அந்த மாதிரி வளரும். ஸோ அது சம்டைம்ஸ் பிடிக்காமல் இருக்கும், திருப்பி நம்ம கெமிக்கல் ட்ரீட் பண்ண வேணான்றதுனால ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதையும் ஸ்ட்ரைட்டன் ஆக்கிடலாம். ஸோ அழகாக டக்குன்னு பண்ணிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஜஸ்ட் வந்து சிக்கலாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சீப்பில் வர மாதிரி வரட்டிங்கன்னா அந்த ஹேர் அழகாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும், பட் வந்து கெமிக்கலை ட்ரீட் பண்ண வேண்டாம், எனக்கு ஒகேஷ்னலாக அந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட் வேணும்னா இந்த மிஷின் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். சூப்பராக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டிங் பண்ணிடுது ஹேரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டைமும் எடுக்காது. இதுக்கு வந்து நம்மளுக்கு அனுபவம் இருக்கணுமா இல்லை வந்து இதுக்கு வந்து ரொம்ப வந்து பயிற்சி எடுக்கணுமாலாம் கிடையாது. அழகாக ஹேரை வந்து பார்ட்டிஷனாக பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே அந்த அவதார் செட்டுங்க இருக்கு இல்லையா, அதுக்கு புக் பண்ணியிருந்தோம் 350 ரூபா ஒரு ஆளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நாங்கள் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸிபிஷனாலே எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஸ்கூல் டைமில் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போலாம் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனாலே ஜேன்னு இருக்கும், அவ்வளோ கடைங்க. ஸோ அது ரொம்ப வந்து நல்ல ஃபீலாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து இந்த அவதார் செட்டப் தவிர்த்து அங்கே ஒரு ஒன்றுமே இல்லை, காலியாக இருந்தது, பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஒரு இடத்துல அவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்த ஒரு இடத்துல அது காலியாக இருக்கிறத பார்க்குறப்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரேவந்த் கேட்டேன், என்னம்மா யாருமே இல்லை, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டான். மைட் பி நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்ததால் அப்படி இருக்கா, இல்லை வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் கூட்டம் வருமானு தெரியல. பட் எக்ஸிபிஷன் வந்து எப்போவுமே கூட்டம் தான் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த வாட்டி போயிருந்தீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், இல்லை நான் வந்து போகிற டைமில் கூட்டம் இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஸோ மெயினாக அவதார் செட் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து கூட்டிகிட்டு போனேன் விவானியும் ரேவந்தையும். அதே மாதிரி ரேவந்த் ரொம்ப என்ஜாய் பண்ணான், விமானும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான். அந்த அவதார் செட் பார்த்திங்கன்னா நம்ம உண்மையிலேயே வந்து அந்த அவதார் படத்தில் பார்க்குறப்போ அந்த என்டையர் அந்த ஃபிலிம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் செட் இருந்தது. கண்ணுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த செட்டை பார்க்க தாராளமாக போகலாம். அதை தாண்டி ஒரு எக்ஸிபிஷன், நம்ம ப்ராப்பராக ஒரு எக்ஸிபிஷன் போகிறப்போ நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய ஷாப்ஸ், நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரங்கராட்னம்லாம் இருக்கும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இந்த டைம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் நினச்சிட்டே இருப்போங்க, நம்ம எவ்வளோ பிஸியாக லைஃப்பில் இருந்தாலும் குழந்தைங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மறக்காமல் பண்ணணும். வெளியில் கூட்டு போகிறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது கண்டிப்பாக அந்த வீடு அப்படின்றத விட்டு கொஞ்சம் வெளியில் கூட்டு போய் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும்னு நினைப்போம். ஸோ ஏதாவது புதுசாக வந்திருந்தால் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்க நிறைய விஷயம் கற்றுப்பாங்க இல்லையா. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். ஸோ ஜஸ்ட் பீச்சுக்கு போயிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லைப்பா நான் எங்கே வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே கிளம்பி போவீங்க? பீச் அப்படின்றது வந்து எல்லாரோட ஒரு பொதுவான ஆப்ஷனாக இருக்கும். பீச்சை தாண்டி வேறு எங்கே போவீங்க? அதே மாதிரி கோவிலும் இன்னொரு பெரிய ஆப்ஷன் தான். பட் நான் பார்த்திங்கன்னா நினச்ச டைமில் என்னால் கோவிலுக்கு போகவே முடியாதுங்க. திருப்பூர் ஒரு முருகர் கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். என்னமோ தெரில, அது போக முடியல. கண்டிப்பாக இந்த வாரம் போயே ஆகணும்ப்பா அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போனப்போ எனக்கு செகண்ட் பேபி ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது இல்லையா. ஸோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பாப்பாவோட ஒரு குட்டி ஒரு வெள்ளியில் ஒரு உருவம் ஒன்று போட்டேன் உண்டியில். எனக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த டைமுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக துலாபாரம் போடுறேன் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆகி விவான் குட்டி பிறந்தான். விவான் பிறந்த ஒரு 4-5 மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணோன்னா போய் துலாபாரம் இடைக்கிட வாழைப்பழத்தை போட்டுட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு
மகிமை இருக்குது, பவர் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் இருக்குன்னா திருப்பூர் முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் இன்கேஸ் திருப்பூர் கோயிலுக்கு போகல அப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள். அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஒரு ஸ்தலத்துக்குமே ஒரு கோவிலுக்குமே அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அது பாசிட்டிவான ஒரு அந்த வைப்ரேஷன், அதுக்கான மகிமைகள் இருக்கும். ஸோ அந்தந்த தளத்துக்கான இது நம்ம போனால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி திருப்பூர் கோயிலுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக்கில் பிளான் பண்ணுறேன். போனால் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மனசுக்கு அப்படி நிம்மதியாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். நேற்று வீடியோவில் வெயிட் லாஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் அக்கா நீங்கள் டிப்ஸ் சொல்லுங்கள், வெயிட் லாஸ் பற்றி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் எப்படி வேணும் வீடியோ, ஸ்டார்டிங்லேருந்து காலையிலேருந்து நைட்டு வரலுமே என்ன சாப்பிட்றேன்றது அந்த மாதிரி வேணுமா, இல்லை டிப்ஸாக வேணுமா? நீங்கள் அது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வ்ளாக் ரெடி பண்ணுவேன். இல்லைக்கா நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரொட்டீன் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னோடய வெயிட் லாஸ் விசிபிளாக தெரியுதா, அதுவும் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ், இன்னும் நல்லா வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது சைஸும் நல்லா லூஸாக இருக்குது. ஸோ உங்களால் அந்த விசிபிளாக உங்களை வெயிட் லாஸ் பார்க்க முடியுதுக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோடய கோல் பார்த்திங்கன்னா ஒரு 85 கிலோக்கு வரணும்னு பார்க்குறேங்க. முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ விவான் ரொம்ப பயந்தான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு, அந்த அவதார் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டான். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக 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 அவனே கொஞ்சம் வந்து அவங்கள பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அவங்க ரொம்ப வந்து எல்லா கூடவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டாங்க. அன்றைக்கி என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, பாடியில் ஃபுல்லாக ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டுட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக இருக்காங்க. எவ்வளோ எரிச்சல் எடுக்கும்ல பாடியில். ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்று வழி, ஏதாவது ஸ்கின் மாதிரி கூட அவங்க ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ ப்ளூ கலரில் ஸ்கின் மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட அவங்க இருக்கலாம். பட் பெயிண்ட் பாடி ஃபுல்லாக அடிச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அது பிற்காலத்தில் கண்டிப்பாக ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது மெத்தட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே நிற்கிறதுன்றது அவங்க கஷ்டமான சமமான விஷயந்தான். ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸும் நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவதார் மூவியில் வரக்கூடிய அந்த பெரிய ஒரு மரம் வரும் பார்த்திங்களா, இந்த வாலோட வால் ஒட்டுமே அந்த மாதிரி அந்த செட்டப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லோரும் ஒரு 3 அவதாரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தாங்க பேசுகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேவந்த் கிட்ட அந்த வெப்பன்ஸ்லாம் கொடுத்து ஃபோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் இருந்து லீடர்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒரு வாட்டி போய் பாருங்கள். அந்த அவதார் செட்டப் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்டால்ஸ் கூட பெருசாக இல்லை. ஒரு 3-4 ஷாப் தான் நான் பார்த்தேன், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு தான் இந்த வாட்டி. பட் இந்த கலர்ஃபுல்லான இந்த ஒரு கிரவுண்டில் நம்ம ஒரு 10 நிமிஷம் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு வெளில வந்தோன்னா சொன்னேன் இல்லையா, ஒரு 4-5 கடை தான் இருந்தது. அதில் வந்து புக் ஷாப் ஒன்று இருந்தது. இதில் ரேவந்த் வந்து ஒரு புக் வேணுமா, எனக்கு காமிக் புக் வேணும்னு சொல்லி ஒரு புக்கு வாங்கினேன். 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீ லெவல் புக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் அவங்க சேல் பண்ணுறாங்க. கதை புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் புக் லவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே புக்ஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சு 250, 115லாம் சொல்கிறாங்க. அந்த புக்குக்கு ஏற்ற ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன்னால் வந்து பாம்பே அப்பளம், பெரிய அப்பளம் தான், நிறைய மிளகா போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னால் சாப்பிடவே முடியல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னான vlog தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான கிரேட்டான நியூஸோடு சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.